நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மக்களே. நள்ளிரவில் சுடுகாட்டில் கணவரின் சடலத்துடன் மனைவி செய்த அசிங்கம், கொலையை நடுங்க வைக்கும் கொடூரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அக்ராகரம் பகுதியில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற கொலை வழக்கில் மனைவி இந்து சன்னி மற்றும் அவரது கள்ளக்காதல் ஆகிய இருவருக்கும் ஓசூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகா தேவர்சோலை பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் ராஜசேகர் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த இந்து சன்னியை சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இருவரும் ஓசூர் அக்ராகரம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். அப்பகுதியைச் சேர்ந்த 38 வயதான ஜிண்டோவுடன் இந்து சன்னி பழக்கம் ஏற்பட்டது. பழக்கம் படிப்படியாக திருமணத்துக்கு மீறிய உறவாக மாறியது. இந்த உறவால் தொடர முடியாத தடையாக இருந்த கணவர் ஜஸ்டின் ராஜசேகரை கொலை செய்ய இருவரும் திட்டமிட்டனர். 2017ஆம் ஆண்டு இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த ஜஸ்டின் ராஜசேகரை மனைவி இந்து சன்னியும் அவரது காதலன் ஜிண்டோவும் சேர்ந்து கழுத்தை அறுத்து கொலை செய்தனர். பின்னர் அந்த நள்ளிரவு யாருக்கும் தெரியாமல் அருகில் உள்ள மந்திகிரி சுடுகாட்டுக்கு கணவரின் சடலத்தை எடுத்துக்கொண்டு புதைத்துவிட்டு சாதாரணமாக வாழ்ந்து வந்திருக்கிறாள். அந்த அசிங்கம் பிடித்த இந்து சன்னி சில நாட்களில் ஜஸ்டின் வீட்டில் இல்லாததை கவனித்த அக்கம் பக்கத்தினர் இந்து சன்னியிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில்களை அளித்தார். சந்தேகமடைந்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் விசாரணை இந்து சன்னியும் ஜிண்டோவும் சேர்ந்து கணவரை கொலை செய்து உடலை புதைத்தது தெரிய வந்தது. இந்து சன்னியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மந்திகிரி சுடுகாட்டில் இருந்த ஜஸ்டின் உடலை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தார். இந்த வழக்கு கடந்த 9 ஆண்டுகளாக ஓசூர் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. சந்தோஷ் நீதிபதி நேற்று தீர்ப்பளித்தார். இந்து சன்னி மற்றும் ஜிண்டோ ஆகிய இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். இந்த வழக்கின் தீர்ப்பு ஓசூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்துக்கு மீறிய உறவுக்காக கணவரை கொலை செய்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்துள்ள சம்பவம் பொதுமக்களிடையே பேசும் பொருளாகியுள்ளது. இந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் என்ன தெரிய வருகிறது? தவறு செய்தவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மக்கள். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கிங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.